பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தென்னிந்திய சினிமாவின் தலைநகரமாக ஒரு காலத்தில் இருந்தது தமிழகம். சென்னை, சேலம், மதுரை, கோவை நகரங்களில் அனைத்து மொழி படங்களும் தயாராகி கொண்டிருந்தன. சென்னை கோடம்பாக்கத்தில் உருவான முதல் சினிமா ஸ்டுடியோ ஏ. ராமையா என்பவர் 1930 உருவாக்கிய ஸ்டார் கம்பைன் ஸ்டுடியோ. 1936 கோவை சிங்காநல்லூர் அருகே உப்பிலிப்பாளையத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ உருவாகி படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தது. இதே காலகட்டத்தில்தான் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவை தொடங்கினார் டி.ஆர். சுந்தரம். இதற்கு பிறகே சென்னையில் ஜெமினி, ஏவிஎம், வாகினி, பிரசாத், நெப்டியூன், சாரதா, கற்பகம், இன்னும் சிறியதும் பெரியதுமாய் நிறைய ஸ்டுடியோக்கள். அவற்றில் பெரும்பாலானவை சிறிது காலம் மட்டுமே இயங்கி நின்று போனது. மாடர்ன் தியேட்டர்ஸை டி.ஆர். சுந்தரம் தொடங்கிய போது சேலம் போன்ற சிறுநகரில் சினிமா ஸ்டுடியோ சாத்தியமா என்றனர். சாத்தியமாக்கினார், சாதித்தும் காட்டினார். ரசிகர்களுக்கு அறிமுகமான பழங்கதைகளை தயாரிப்பாளர்கள் படங்களாய் எடுத்த நேரத்தில் கார்ட்டூன் படம், கலர் படம், ஸ்டண்ட் படம், திரையில் புதுமைகள் செய்த ஒரே கலைஞர். ஹாலிவுட் தரத்தில் ஆங்கில படங்களுக்கு நிகராய் தமிழ் படங்களை உயர்த்திய ஒப்பற்ற மனிதர் டி.ஆர். சுந்தரம். படத்தின் ஆரம்ப டைட்டில் தொடங்கி கதை, வசனம், உடைகள், நகைகள், காட்சியில் பயன்படுத்தும் பொருட்கள், செட் அமைப்பு எல்லாவற்றிலும் தனிக்கவனம் செலுத்திய ஒரு முழுமையான கலை ரசிகன் டி.ஆர்.எஸ். இந்த மாபெரும் கலைஞனின் வரலாறு தனி மனித வரலாறு அல்ல, இந்திய சினிமாவின் வரலாறு. காலவெள்ளத்தில் கரையாத ஒரு அரிய கலை வரலாற்றின் நிறைவு பகுதியை இன்றைய தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் புரட்டி பார்ப்போம். சேலம் ஏற்காடு சாலையில் 1937 நிர்மாணிக்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ வெள்ளி விழாவை கொண்டாடி முடித்திருந்தது. 1963 வரை இந்த 26 வருடங்களில் 97 படங்களை தயாரித்து முடித்திருந்தார் டி.ஆர். சுந்தரம். மாடர்ன் தியேட்டர்ஸின் 100வது படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்து சிறப்பான முறையில் வெளியிட எண்ணியிருந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை வெறும் திரைப்பட தயாரிப்பு கம்பெனியாக நடத்தாமல் அரசு தொழிலாளர் நலத்துறை விதித்துள்ள அத்தனை சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றுகிற ஒரு சிறந்த தொழில் நிறுவனமாக கட்டமைத்தார். ஸ்டுடியோவில் வேலை செய்பவர்களை வெறும் தொழிலாளர் வர்க்கமாக கருதாமல் பிள்ளைகளைப் போல நடத்தினார். அவர்கள் நலனில் அத்தனை அக்கறை செலுத்தினார். தொழிலாளர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சிகிச்சை தர ஸ்டுடியோவிற்குள்ளேயே ஒரு சிறிய கிளினிக் இருந்தது. வாரம் 2 முறை டாக்டர்கள் அங்கேயே வந்து தொழிலாளர்களை பரிசோதிப்பார்கள். தொழிலாளர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. முதலுதவி பெட்டிகள் கூட இல்லாமல் இயங்கிய ஸ்டுடியோக்கள் நடுவில் மருத்துவ வசதியுடன் செயல்பட்ட நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ். தமிழகத்தில் வடமேற்கில் இருந்த சேலம் என்ற ஒரு சிறிய நகரத்தில் அதை நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். மிக கண்டிப்பானவர். வேலையில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் பொறுத்து கொள்ள மாட்டார். தாமதத்திற்கு காரணமானவர்களை தொலைத்து விடுவார் என்ற ஒரு கண்டிப்பான பிம்பம் அவருக்கு இருந்தாலும் அதை தாண்டி திறமையை மதித்தார். தொழிலாளர்களை குடும்பமாக அரவணைத்தார். அதனால்தான் அவருடன் பல டெக்னீஷியன்கள் நீண்ட காலம் தொடர்ந்து பயணம் செய்தனர். தொழிலாளர் பிள்ளைகளின் கல்வி செலவு, திருமண உதவி, மருத்துவ செலவு எல்லாவற்றையும் ஏற்று சத்தமில்லாமல் உதவி செய்து கொண்டே இருப்பார். யாருக்கு சொந்தம் படத்தை தொடர்ந்து மெனி ரிவர்ஸ் டு கிராஸ் என்ற ஆங்கில படத்தை தழுவி கொஞ்சம் குமரி படத்தின் கதை உருவானது. கதையில் ஹீரோயின் ஒரு முரட்டு பெண். ஆணை போல் உடையணிந்து கையில் துப்பாக்கியுடன் திரியும் துணிச்சல் நிறைந்த கேரக்டர். சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருந்த மனோரமாவை கதாநாயகியாக டி.ஆர்.எஸ். தேர்வு செய்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. கொஞ்சம் குமரி படத்தின் பெரும்பாலான காட்சிகள் படமான பின் திரையிட்டு பார்த்த டி.ஆர்.எஸ்.க்கு மனோரமாவின் நடிப்பு திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் குமரி படம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதால் படத்தை ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருந்தன. இரவு பகலாக படப்பிடிப்பும் மற்ற வேலைகளும் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. அவசர வேலையாக டி.ஆர்.எஸ். மறுநாள் காலை சென்னை புறப்பட வேண்டியிருந்ததால் டைரக்டரிடமும் நிர்வாகிகளிடமும் வேகமாக வேலைகளை முடிக்கும்படி சொல்லிவிட்டு வீட்டிற்கு புறப்படுகிறார். நள்ளிரவு வரை தொடர்ந்த படப்பிடிப்பை முடித்துவிட்டு மேக்கப் கூட கலைக்காமல் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து தான் நடித்த காட்சிகளுக்கு டப்பிங் பேசிக் கொண்டிருந்தார் மனோரமா. அப்போதுதான் அந்த செய்தி வருகிறது. அதை கேட்ட அதிர்ச்சியில் மனோரமா அலற, அப்போதுதான் முதலாளி டி.ஆர்.எஸ். மறைந்து விட்டார் என்பது மற்றவர்களுக்கு தெரிகிறது. இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கைக்கு சென்ற டி.ஆர்.எஸ்.இன் உடல்நிலை
திடீரென பாதிக்கப்பட உடனே டாக்டர்கள் இல்லத்திற்கு வந்து சிகிச்சை அளிக்கின்றனர். ஆனால் அவர்களது முயற்சியும் சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. காலையில் வாக்கிங், உடற்பயிற்சி, மாலையில் பேட்மிண்டன், உணவு கட்டுப்பாடு என ஆரோக்கியமாக தனது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்ட டிஆர்எஸின் மரணம் தொழிலாளர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 1963ஆம் வருடம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சேலத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவிற்கும் கருப்பு தினமாக அமைந்தது. சோகத்துடன் தொழிலாளர்களும் பொதுமக்களும் டிஆர்எஸ் வீட்டின் முன் திரண்டிருந்தனர். கலைஞர், எம்ஜிஆர், எம்என் நம்பியார், தங்கவேலு போன்றவர்கள் சென்னையிலிருந்து வந்து அஞ்சலி செலுத்தி வழங்கினார்கள். தங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்த அந்த மகத்தான மனிதனை வழியனுப்ப வந்த மக்கள் கூட்டத்தால் சேலம் நகரமே திணறியது. தமிழகத்தின் ஒரு மூலையில் கலை நகரை உருவாக்கி பிரம்மாண்ட படங்களை தந்து கலைமகளின் தலைமகனாய் உயர்ந்து நின்ற அந்த வரலாற்று மனிதனின் உடல் காற்றில் கரைந்தது. முதலாளியை இழந்த சோகத்தில் இருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் மீண்டு வர சில தினங்கள் ஆயின. மாடர்ன் ஸ்டுடியோ மற்றும் தயாரிப்பு நிறுவன பொறுப்புகளை கவனித்துக் கொள்ள டிஆர்எஸ் தனது தலைமையில் இயக்குநர்கள் குழு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த குழு கொஞ்சம் குமரி படத்தின் மீதி வேலைகளை முடித்து 2 மாதங்களில் வெளியிட்டது. ஆனால் படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை. டிஆர் சுந்தரம் இருந்திருந்தால் படத்தின் வெற்றிக்கான அம்சங்களை சேர்த்து வெற்றி படமாக்கியிருக்கலாம். ஸ்டுடியோவை நம்பியிருக்கும் ஏராளமான தொழிலாளர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு படத்தை தொடர்ந்து தயாரிப்பது அவசியம் என்பதால் சித்ராங்கி என்ற படத்தை தொடங்க ஏற்பாடானது. அரச பட்டத்தை அடைய நடக்கும் போராட்ட பின்னணியில் உருவான கதை சித்ராங்கி. ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, RS மனோகர், A கருணாநிதி, புஷ்பமாலா நடித்த இந்த படத்திற்கு இசை வேதா. கூமா பாலசுப்ரமணியமும் வாலியும் பாடல்களை எழுதினர். ஏற்கனவே மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் ஒன்றிற்காக கண்ணதாசன் எழுதி KV மகாதேவன் இசையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒன்றும் இந்த படத்தில் இடம்பெற்றது. PU சின்னப்பா நடித்த கண்ணகி, கிருஷ்ணபக்தி படங்களை இயக்கிய RS மணிதான் சித்ராங்கி படத்தின் இயக்குனர். 1964இல் வெளிவந்த சித்ராங்கி வெற்றி பெறவில்லை என்றாலும் விறுவிறுப்பான படம் என்று பத்திரிகைகளால் பாராட்டப்பட்டது. அதே ஆண்டு அம்மா எங்கே என்ற இன்னொரு படத்தையும் தயாரித்தனர். முத்துராமன், சந்திரகாந்தா, ராஜஸ்ரீ, A வீரப்பன், பேபி ஷக்கீலா நடித்த இந்த படத்தில் வேதா இசையில் இனிய பாடல்கள் அமைந்தன. G விஸ்வநாதன் படத்தை இயக்கினார். தாயில்லாமல் தவிக்கும் ஒரு குழந்தையின் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியிருந்தும் படம் வெற்றி பெறவில்லை. தொடர்ந்து வெற்றி படங்களை தந்து கொண்டிருந்த நிறுவனத்தின் படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைந்து தொழிலாளர்களிடம் கலக்கத்தையும் எதிர்காலம் குறித்த பயத்தை உண்டாக்கியது. ஸ்டுடியோ தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒன்று கூடி பேசி டிஆர்எஸின் மகன் ராமசுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவு செய்தனர். டிஆர்எஸ் இருந்தபோது அவருடன் அடிக்கடி ஸ்டுடியோவிற்கு வந்து தொழிலாளர்களிடம் நல் மதிப்பை பெற்றிருந்த ராமசுந்தரம் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். லண்டன் சென்று படித்துவிட்டு அவரது படிப்புக்கு தொடர்பில்லாத சினிமா தொழிலுக்கு டிஆர் சுந்தரம் வந்தது போல் பொறியியல் படிப்பை முடித்திருந்த ராமசுந்தரமும் அவரது படிப்புக்கு தொடர்பில்லாத திரைத்தொழிலுக்கு வந்தார். தன்னை போல் மகன் சினிமாவிற்கு வராமல் தொழிலதிபராக இருக்க வேண்டும் என விரும்பிய டிஆர்எஸின் மறைவால் தொழிற்சாலை கனவு கரைந்து போனது. மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஏராளமான தொழிலாளர்களின் எதிர்கால வாழ்வை காப்பாற்றும் பொறுப்பை ராமசுந்தரம் ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் குமரியை அடுத்து டிஆர்எஸ் ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டு இருந்தார். உஸ்தாத்தோன் கி உஸ்தாத் என்ற இந்தி படத்தின் தழுவலது. ராமசுந்தரத்திற்கு அந்த கதை பிடித்திருந்தது. உடனே பம்பாய் சென்று அந்த படத்தின் தயாரிப்பாளரை சந்தித்து படத்தின் உரிமையை வாங்கினார். அதுவரை படங்கள் பார்ப்பது கல்லூரி விடுமுறை நாட்களில் மட்டும் ஸ்டுடியோ பக்கம் வருவது என்றிருந்த ராமசுந்தரம் இயக்கும் முதல் படம். எதையும் எளிதில் அறிந்து கொள்ளும் தன்மை இருந்ததால் திரைப்பட தயாரிப்பு நுணுக்கங்களை அறிந்து கொண்டார். இந்தி கதையை தமிழுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை அமைத்து வசனம் எழுதினார் AL நாராயணன். கண்ணதாசன் பாடல்களுக்கு வேதா இசையமைத்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற 1000 பார்வையிலே, மனம் மேனும் மேடை மேலே பாடல்கள் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஜெமினி கணேசன், அசோகன், மனோகர், மணிமாலா, தங்கவேலு நடித்த வல்லவனுக்கு வல்லவன் ராமசுந்தரம் இயக்கிய முதல் படம். ராமசுந்தரத்தின் பெயர் டைட்டிலில் R சுந்தரம் என இடம்பெற்றது. 1965ஆம் ஆண்டு வெளிவந்த வல்லவனுக்கு வல்லவன் மாடர்ன் தியேட்டர்ஸின் 100வது படமாகவும் வெற்றி படமாகவும் அமைந்தது.
T.R. சுந்தரம் என்ற ஒற்றை மனிதரின் சிந்தனையும் உழைப்பும் சேர்ந்து 1937 உருவாக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 28 ஆண்டுகளில் 100 படங்களை எடுத்து முடித்திருந்தது. இது எவராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அசுர சாதனை. வல்லவனுக்கு வல்லவன் வெற்றியை பார்த்த ஆந்திர தயாரிப்பாளர் ஒருவர் அந்த படத்தை தெலுங்கில் இயக்கி தரும்படி கேட்க, ராமசுந்தரம் தந்தையைப் போலவே முதல் முறையாக தெலுங்கு படம் ஒன்றை இயக்கினார். ஏற்கனவே தோ உஸ்தாத் என்ற இந்தி படத்தின் உரிமையை வாங்கியிருந்த ராமசுந்தரம் அடுத்து இந்த கதையை படமாக்க திட்டமிட்டார். அந்த படம்தான் இரு வல்லவர்கள். தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் நடித்த முதல் படம் இரு வல்லவர்கள். ஜெய்சங்கரும் மனோகரும் தான் இரு வல்லவர்கள். இந்த படத்தில் எல். விஜயலட்சுமி, S.A. அசோகன், தங்கவேலு, மனோரமா நடித்திருந்தனர். பாடல்களை கண்ணதாசன் எழுத வேதா இசையமைத்திருந்தார். இதில் இடம்பெற்ற நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் இப்போதும் ரசிகர்கள் விரும்பி கேட்கும் பாடல். K.V. சீனிவாசன் படத்தை இயக்க டைரக்ஷன் மேற்பார்வை R. சுந்தரம். காதல், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாம் அழகாய் இணைந்திருந்ததால் இரு வல்லவர்கள் வெற்றி பட வரிசையில் இணைந்தது. அடுத்து பேனிக் இன் பேங்காக் என்ற பிரெஞ்சு படத்தின் ஆக்ஷன் கலந்த துப்பறியும் கதையை தழுவி உருவானது வல்லவன் ஒருவன். தீப்பெட்டி தொழிற்சாலை என்ற பெயரில் ஒரு கும்பல் ஆயுதங்கள் தயாரிப்பதை அறிந்து அங்கு சென்ற CID அதிகாரி கொல்லப்பட ஹீரோ அங்கு சென்று உண்மையை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்கிறார். காதல், ஆக்ஷன், நகைச்சுவை கலந்த வல்லவன் ஒருவன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஜெய்சங்கரின் இளமை தோற்றமும் சுறுசுறுப்பும், ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் ரிவால்வரை பிடிக்கும் அழகும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த படத்திற்கு பிறகு ஜெய்சங்கரை தமிழக ஜேம்ஸ் பாண்ட் என ரசிகர்கள் அழைத்தனர். எல். விஜயலட்சுமி, தேங்காய் சீனிவாசன், மனோகர், ஷீலா நடித்த இந்த படத்தில் கண்ணதாசனும் வேதாவும் இணைந்து தந்த அத்தனை பாடல்களும் இனிமை. வல்லவன் ஒருவன் படத்தை தொடர்ந்து எதிரிகள் ஜாக்கிரதை படத்தை தயாரித்தார் ராமசுந்தரம். படத்தின் இயக்குனரும் அவரே. இதுவும் காதலும் ஆக்ஷனும் கலந்த துப்பறியும் கதைதான். காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகமான நடிகர் ரவிச்சந்திரன். ஆக்ஷன் ஹீரோவாக நடித்த முதல் படம் இது. அவருக்கு ஜோடியாக எல். விஜயலட்சுமி, போலீஸ் அதிகாரியாக மனோகர். இந்த படத்திலும் கண்ணதாசனும் வேதாவும் இணைந்து தந்த எல்லா பாடல்களும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. தொடர்ந்து துப்பறியும் கதைகளையே எடுத்துக்கொண்டிருந்த ராமசுந்தரத்திடம் மாறுதலுக்காக ஒரு சமூக படம் ஒன்று எடுக்கலாம் என்று இயக்குநர்கள் குழு கருத்து தெரிவித்ததால் ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா நடித்த காதலித்தால் போதுமா படம் உருவானது. காதலித்தால் போதுமா வெற்றிக்கு பிறகு எதிரிகள் ஜாக்கிரதை படத்தை தெலுங்கில் டப் செய்து வெளியிட்டார்கள். அடுத்து நகைச்சுவை கலந்து புது மாதிரியான கதையை வசனகர்த்தா A.L. நாராயணன் உருவாக்கினார். ஜெயிலில் இருந்து தப்பித்து வரும் 4 கைதிகள் ஒரு வங்கியை கொள்ளையடித்து அந்த படத்தில் சினிமா படம் ஒன்றை எடுக்கின்றனர். படமும் பெரிய வெற்றி பெறுகிறது. கடைசியில் மனம் திருந்தி மறுபடியும் ஜெயிலுக்கு போகின்றனர். 4 கில்லாடிகள் என்ற பெயரில் வெளிவந்த இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸில் நீண்ட காலமாக எடிட்டராக இருந்த எல். பாலு இயக்கினார். ஜெய்சங்கர், பாரதி, மனோகர், தேங்காய் சீனிவாசன், O.A.K. தேவர், C.L. ஆனந்தன் ஆகியோர் நடித்திருந்தனர். வேதா இசையில் இந்த படத்திலும் இனிமையான பாடல்கள், நகைச்சுவை கலந்த வித்தியாசமான கதையும் பாடல்களும் படத்தை வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்க வைத்தன. அடுத்து மறுபடியும் ஒரு துப்பறியும் கதை. படம் C.I.D. சங்கர். ஒரு சமூக விரோத கூட்டம் பெண்களை மனித வெடிகுண்டுகளாக மாற்றி பலரை கொன்று வருகிறது. அந்த கூட்டத்தை பிடிக்க வரும் C.I.D. சங்கராக மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். அவருக்கு ஜோடியாக சகுந்தலா என்ற புதுமுக நடிகை. அதுவரை டான்சராக பாடல் காட்சிகளில் நடனமாடிக்கொண்டிருந்த சகுந்தலா இந்த படத்தின் மூலம் கதாநாயகியாகி அதன் பின் C.I.D. சகுந்தலாவாக பிரபலமானார். நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன, பிருந்தாவனத்தில் பூ எடுத்து, வேதா இசையமைத்த இந்த 2 பாடல்களும் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எம்ஜிஆரும் சிவாஜியும் போட்டு கொண்டு வித்தியாசமான கதைகளை கொண்ட படங்களை தந்து ரசிகர்களை திணறடித்தனர். ராமசுந்தரமும் புதிய கதைகளுக்கு மக்களிடம் வரவேற்பு இருப்பதை உணர்ந்து கொண்டார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் அடுத்து வெளிவந்த படம் கருந்தேல் கண்ணாயிரம். ராமசுந்தரம் படத்தை இயக்கியிருந்தார். அண்ணன் தம்பியாக 2 வேடங்களில் ஜெய்சங்கர் மற்றும் லக்ஷ்மி, C.I.D. சகுந்தலா, தேங்காய் சீனிவாசன், மனோரமாவும் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் வேதாவிடம் உதவியாளர்களாக இருந்த பிலிப்ஸ் லூயிஸ் இருவரும் படத்திற்கு இசையமைத்தனர். இந்த படத்தில் இடம்பெற்ற பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே அந்த வருடத்தின் சூப்பர் ஹிட் பாடல்கள் வரிசையில் இடம் பிடித்தது. ஆனால் படம் வெற்றியடையவில்லை.
தந்தையைப் போலவே ஆங்கில நாவல்களை படிக்கும் பழக்கம் அவருக்கும் இருந்தது. நிறைய ஆங்கில படங்களை பார்ப்பார். கதைகளை மற்றவர்களுடன் நன்கு விவாதித்தே இறுதி செய்வார். ஆரம்பம் முதல் கடைசி வரை படம் விறுவிறுப்பாக இருக்கும்படி திரைக்கதை அமைத்து இயக்குவார். கர்ந்தேல் கண்ணாயிரம் படத்தின் தோல்வியால் மனம் சோர்ந்து போன ராமசுந்தரம் சிறிது காலம் படங்கள் தயாரிப்பதை நிறுத்திவிட்டு படங்களின் தோல்விக்கு காரணம் என்ன, தந்தை மாதிரி தன்னால் ஏன் தொடர்ந்து வெற்றி படங்களை தர முடியவில்லை என்பதை யோசிக்க ஆரம்பித்தார். தந்தையுடன் வேலை செய்த தொழிலாளிகளுடன் கலந்து பேசினார். 1972 வருடம் மறுபடியும் ஜெய்சங்கர் லக்ஷ்மி இணைந்து நடித்த தேடி வந்த லக்ஷ்மி படத்தை தயாரித்தார். சஞ்சய் என்ற புதிய இசையமைப்பாளரை அறிமுகம் செய்தார். GR நாதன் படத்தின் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். இந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் சுமாராக ஓடியது. தொடர்ந்து ஜெய்சங்கர் லக்ஷ்மி ஜெயசுதா நடித்த பிராயச்சித்தம். ராமசுந்தரம் படத்தை இயக்கினார். இதுவும் வசூலை தரவில்லை. அடுத்தடுத்து வெளிவந்த வல்லவன் வருகிறான், காளிக்கோயில் கபாலி படங்களும் தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கொண்டே இருந்தது. ரஜினி, கமல் போன்ற இளம் நடிகர்களும் இளையராஜா, பாரதி ராஜா போன்ற புதிய கலைஞர்களும் தமிழ் சினிமாவை வேறு பாதையில் நகர்த்தி செல்ல ஆரம்பித்திருந்தனர். ராமசுந்தரம் தன்னை போல புதிய சிந்தனைகளும் மாற்றங்களை விரும்புகிற மனப்போக்கும் உள்ள இளம் திறமையாளர்களுடன் இணைந்து படங்களை உருவாக்கியிருந்தால் வெற்றி படங்களை தொடர்ந்து தந்திருக்கலாம் என்ற கருத்து வெளிவர ஆரம்பித்தது. மாடர்ன் தியேட்டர்ஸின் பரபரப்பு குறைந்து வருடத்திற்கு ஒரு படம் வெளிவர ஆரம்பித்தது. 1980 வருடம் சிவகுமார், சிவச்சந்திரன், சத்யகலா நடித்த துணிவே தோழன், அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த கலர் படம் இது. படத்தை ராமசுந்தரமே இயக்கியிருந்தார். 1982 அன்று முதல் இன்று வரை தம்பியை கொன்றவனே ஹீரோ பழிவாங்கும் கதை. சிவகுமார், ரூபாதேவி நடித்த இந்த படத்தை இயக்கியவர் ராமசுந்தரம். இசை இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் முதல் முறையாக மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்திற்கு இசையமைத்தனர். பாடல்களை வைரமுத்து எழுதியிருந்தார். இதையும் கலர் படமாகவே எடுத்திருந்தார் ராமசுந்தரம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் 1983 வருடம் வெளிவந்த படம் வெற்றி நமதே. ராஜீவ், வனிதா, உமா இன்னும் பலர் நடித்திருந்தனர். PS வீரப்பாவும் இந்த படத்தில் நடித்திருந்தார். ராமசுந்தரம் படத்தை இயக்கியிருந்தார். 1937 வருடம் சத்ய அகல்யா மூலம் திரைப்பட தயாரிப்பை தொடங்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் எனும் மாபெரும் நிறுவனம் 1983 வருடம் வெற்றி நமதே படத்துடன் தயாரிப்பை நிறுத்தி கொண்டது. இந்த 40 வருடங்களில் 136 படங்களை தயாரித்திருந்தது. அதில் பல வெற்றி படங்கள், வசூல் சாதனை செய்த படங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி புதிய முயற்சிகளுக்கு வித்திட்ட படங்கள், இப்படி ஏறக்குறைய இந்தியாவின் முக்கிய மொழிகள் அனைத்திலும் மட்டுமில்லாது அயல்மொழி திரைப்படங்களை உருவாக்கி கடல் கடந்த பெருமை கொண்ட அந்த கலை நிறுவனம் அத்தோடு மௌனமாகி போனது. அதன் பிறகு மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவிற்குள் போனால் சிக்கனமான முறையில் படத்தை எடுத்து முடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் பல வெளி தயாரிப்பாளர்கள் அங்கு தங்கள் படங்களை தயாரித்து வெளியிட்டனர். சில மலையாள, தெலுங்கு படங்களையும் இங்கு வந்து தயாரித்தனர். மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களை மட்டும் உருவாக்கவில்லை, பல நல்ல நடிகர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. நடிகர்கள், வசனகர்த்தாக்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் என TRS-ஆல் அறிமுகம் செய்யப்பட்ட பலர் சினிமா வரலாற்றில் நிரந்தரமாய் இடம் பிடித்தனர். அடர்ந்து பரவிய ஆலமரமாய் நிழல் தந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரே குடும்பமாய் வாழ்ந்த கலைஞர்கள், தொழிலாளர்கள் சுகமான நினைவுகளையே சொந்த இருப்பில் வைத்திருந்தனர். அத்தனை பேரையும் தட்டி கொடுத்து முகம் மலர குறித்த நேரத்தில் பணி முடிக்க வேலை வாங்கிய TRS அனைவரது மனதிலும் முன்மாதிரி முதலாளியாகவே இருந்தார். ஓய்வு நேரங்களில் படகில் அமர்ந்து ஏரியில் தூண்டிலை போட்டபடி ஆங்கில நாவலை படித்துக்கொண்டே மீன் பிடிப்பது அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. துப்பாக்கி சுடுவதில் தேர்ச்சி பெற்று லைசன்ஸ் வாங்கி வைத்திருந்தார் TRS. மைசூரை சுற்றியுள்ள காடுகளில் யானைகள் அதிகம். காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு கிராமத்திற்குள் யானை ஒன்று அடிக்கடி வந்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது. யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மைசூர் மன்னர் யானையின் தொந்தரவிலிருந்து மக்களை மீட்கும்படி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பினார். உடனே மத்திய அரசு கேரளா, கர்நாடகம், தமிழக பகுதிகளுக்கு தகவல் அனுப்பி 4 சிறந்த வேட்டைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தது. அதில் ஒருவராக இருந்த TR சுந்தரம் அந்த யானையை வீழ்த்தி மக்களை காப்பாற்றினார். வேலைகள் குறித்த நேரத்தில் நடக்க வேண்டும், யாரும் எதற்காகவும் காத்திருக்கக்கூடாது என்பதில் TRS உறுதியாக இருந்தார். ஒருமுறை ஏற்காடு மலைப்பகுதியில் படப்பிடிப்பு நடக்கிறது. நிறைய துணை நடிகர்கள் அத்தனை பேரையும் சேலத்திலிருந்து 4 பஸ்களில் அழைத்து வந்திருந்தார்கள். நள்ளிரவு படப்பிடிப்பு முடிகிறது.
துணை நடிகர்களை அழைத்துச் செல்ல வேண்டிய பஸ் டிரைவர்கள் எங்கோ ஒரு மூலையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். பஸ் டிரைவர்களை தேடச் சொல்கிறார் டிஆர்எஸ். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே யாருக்கும் தெரியவில்லை. உடனே பஸ்ஸின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்த டிஆர்எஸ் துணை நடிகர்களை 4-5 ட்ரிப்புகளில் சேலம் கொண்டு போய் சேர்த்துவிட்டு அதிகாலையில் வீட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறார். கண்டிப்பானவராக இருந்தாலும் அவரிடம் கனிவு இருந்தது. தன்னை முதலாளியாக மட்டும் நினைத்து கொள்ளாமல் சில நேரங்களில் தொழிலாளியாகவும் மாற்றிக்கொண்டதுதான் வெற்றியின் ரகசியம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் டி.ஆர். சுந்தரம் இயக்கிய படங்கள் 56. திரையுலகில் இத்தனை படங்களை தயாரித்து இயக்கி சாதனை படைத்தவர் டி.ஆர்.எஸ். மட்டுமே. குமுதம் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தபோது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த விருதை டி.ஆர்.எஸ்.க்கு வழங்கினார். மலையாளத்தில் அவர் தயாரித்த முதல் கலர் படமான கண்டம் பெச்ச கோட்டு சிறந்த மாநில மொழி திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய விருதை பெற்றது. டி.ஆர்.எஸ். பெரும்பாலும் சேலத்தில் இருப்பதையே விரும்பினார். எந்த விழாவிலும் கலந்து கொள்வதில்லை. அவர் அதிகமாக கலந்து கொண்டது பிலிம் சேம்பர் கூட்டங்களில்தான். தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்த பிலிம் சேம்பர் என்ற தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை உருவாக காரணமாக இருந்த டி.ஆர்.எஸ். அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறார். 2000 ஆண்டில் கலைஞர் மு. கருணாநிதி தமிழக முதல்வராக இருந்தபோது பிலிம் சேம்பர் வளாகத்தில் டி.ஆர். சுந்தரத்தின் உருவ சிலையை திறந்து வைத்ததோடு பிலிம் சேம்பர் அமைந்திருந்த பகுதிக்கு டி.ஆர். சுந்தரம் அவென்யூ என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். விழாவில் பேசிய கலைஞர், இன்று என்னுடைய கலை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். கலையுலக வாழ்க்கை கடந்து போன வாழ்க்கை என்றாலும் நடந்து போன பல நிகழ்ச்சிகளை நினைவூட்டும் வகையில் இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று நெகிழ்ந்து போனார். மாடர்ன் தியேட்டர்ஸை பார்க்கும் போதெல்லாம் என் இளமை கால நினைவுகள் ஓடோடி வருகின்றன. பத்திரிகையிலிருந்து திரைக்கதை, பாட்டு என்று என்னை வளர்த்து விட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ். இந்தியாவின் சொந்த மூலதனத்தில் தொடங்கி நிலைத்து நின்ற ஒரே கம்பெனி மாடர்ன் தியேட்டர்ஸ். தனது சுயசரிதையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதியது இது. தன்னிடம் ஒரு சாதாரண நிலையில் இருந்துவிட்டு வெளியில் சென்று திறமையால் முன்னேறி வெற்றி கண்டவர்களை தயங்காமல் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அழைப்பதோடு தன்னிடம் சாதாரண நிலையில் இருந்தவர்கள்தானே என்று எண்ணாமல் அவர்களது திறமைக்குரிய மரியாதை தந்த மகத்தான மனிதர் டி.ஆர்.எஸ். ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, உருவான நிறுவனத்தை ஓய்ந்து விடாமல் தொடர்ந்து இயக்குவது மாபெரும் சாதனை. அதை நிகழ்த்தி காட்டியவர் டி.ஆர். சுந்தரம். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்தும் வேலை நிறுத்தம், போராட்டம் என ஒரு நாளும் இங்கே நடந்ததில்லை. அதற்கு காரணம் முதலாளி தொழிலாளி உறவுகளை தாண்டிய அன்பு அங்கே நிரந்தரமாய் நிலவியது. மகன் ராமசுந்தரமும் அப்பாவைப் போல தொழிலை நேசித்தார், தொழிலாளரையும் நேசித்தார். புதுமையை விரும்பினார், புகழை எய்தினார், வெற்றிகளை தந்தார். வல்லவனுக்கு வல்லவன் ராமசுந்தரம் இயக்கிய முதல் படம். மாநில விருதை பெற்று தந்த படம். தந்தையின் கலை நேர்த்தி மகனுக்கும் இருந்ததால் கலைமாமணி பட்டம் தந்து வாழ்த்தியது தமிழக அரசு. தொடர்ந்து 15 வருடங்கள் தயாரிப்பாளராய் இயக்குனராய் இருந்த ராமசுந்தரம் காலமானதும் மனைவி கலைவாணி ராமசுந்தரம் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ் ரிஹர்சல் ஹால் வளாகத்தில் அதிநவீன வசதிகளுடன் டி.ஆர்.எஸ். திருமண மண்டபம் உருவாகி எண்ணற்ற மணமக்களை இல்லறத்தில் இணைத்து வருகிறது. கலையும் கலைஞர்களும் நிறைந்திருந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ இன்று மனிதர்கள் வசிக்கும் குடியிருப்புகளாய் மாறிவிட்டது. மாடர்ன் தியேட்டர்ஸ் அடையாளமாய் இன்றும் இருப்பது நுழைவாயில் மட்டுமே. கலை இழந்தாலும் கம்பீரம் குறையாது. மறைந்த சாம்ராஜ்யத்தின் நினைவு சின்னமாய், மகத்தானதொரு வரலாற்றின் மிச்சமாய் மௌனத்தை சுமந்து நின்றாலும் அது நமக்கு சொல்லும் செய்தி, நான் இல்லாமல் சேலத்தின் வரலாறு இல்லை, முதலாளி டி.ஆர்.எஸ். இல்லாமல் தமிழ் சினிமாவின் வரலாறும் இல்லை. இந்த நிகழ்ச்சி இங்கே நிறைவடைந்தாலும் டி.ஆர். சுந்தரத்தின் நிறைவும் சாதனையும் நிரந்தரமாய் தொடர்கிறது. அடுத்த வாரம் மற்றும் ஒரு மாமனிதனின் வாழ்க்கை தடத்தில் பயணிப்போம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.